السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين. أما بعد, அதாவது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தான் விட்டு சென்ற தன்னுடைய மகனையும் மனைவியையும் சந்திப்பதற்காக எத்தனை முறை அவர்கள் அங்கே வருகின்றார்கள் என்பது சம்பந்தமான ஒரு செய்தியோடு நாம் சென்ற வகுப்பை நிறுத்தினோம். முதலாவதாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் என்ன செய்கின்றார்கள்? தன்னுடைய மகனை அறுப்பதாக கனவிலே காணுகின்றார்கள். இந்த மகன் எப்படி கிடைத்தான் என்று சொன்னால், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எப்படி கிடைத்தார்கள் என்று சொன்னால், நீண்ட நாட்களாக குழந்தை இல்லாமல் இருந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹு தாலா அல்லாஹ்விடத்தில் அதிகமாக துஆ செய்கிறாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், ரப்பி ஹப்லி மினஸ் சாலிஹீன், இறைவா எனக்கு ஒரு சாலிஹான நல்ல குழந்தையை வழங்குவாயாக என்று பிரார்த்தனை செய்கின்றார்கள். அவங்களுடைய மனைவி கூட கேட்கிறாங்க, என்னுடைய அதாவது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க அல்லாஹ்விடத்துல சொல்றாங்க, என்னுடைய மனைவியோ கிளவியாகி விட்டால், என்னுடைய தலையோ நரைத்து விட்டது, இதுக்கு பிறகு எப்படி எனக்கு குழந்தை கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி என்ன செய்யறாங்க, கேட்கறாங்க. அந்த அளவுக்கு ஒரு நீண்ட நாட்களுக்கு பிறகு கிடைத்த ஒரு பிள்ளைதான் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள். இப்படி கிடைத்த இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அறுப்பதாக கனவிலே காண்கின்றார்கள். பொதுவாக நபிமார்களுடைய வகையை பொறுத்தமட்டில் நபிமார்கள் காணக்கூடிய கனவு என்பது அது வஹீனுடைய ஒரு வகையாக என்ன செய்கின்றது, இருக்கின்றது. குர்ஆனுடைய தஃப்சீர் வகுப்புல என்ன செய்யலாம், இத சொல்லியிருப்பாங்க, வஹி எத்தனை வகையாக நபிமார்களுக்கு இறங்குகின்றது என்கின்ற செய்திகள். இப்ப இந்த கனவும் நபிமார்கள் காணக்கூடிய கனவும் அது ஒரு வகையாக இருக்கின்றது என்பதையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இப்படி என்ன செய்யறாங்க, கனவு காண்றாங்க. அதாவது குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா இதை குறித்து சொல்லும்போது, ஃபபஷர்னாஹு பிகுலாமின் ஹலீம், அவளுக்கு நாம் என்ன செஞ்சோம், ஒரு குழந்தையை சுப செய்தியாக சொன்னோம். ஃபலம்மா பலக மஅஹு ஸஅய قال يا بني إني أرى في المنام أني أذبحك فانظر ماذا ترى قال يا أبتي افعل ما تؤمر ستجدني إن شاء الله من الصابرين. அதாவது இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவரிடத்துல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், என்னருமை மகனே, யா புனைய, என்னருமை மகனே, இன்னி அராஃபில் மனாமி அன்னி அத்பஹுக, உன்னை நான் அறுப்பதாக கனவில் கண்டேன். ஃபன்துர் மாதா தரா, நீ என்ன அபிப்பிராயப்படுகின்றாய், நீ என்ன கருதுகின்றாய் என்று கேட்கின்றார்கள். உடனே இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்கின்றார்கள், யா அபதி, என்னுடைய தந்தையே, இஃப்அல் மா துஅமர், உங்களுக்கு ஏவப்பட்டதை நீங்கள் என்ன செய்யுங்கள். சதஜிதுனி இன்ஷா அல்லாஹு மினஸ் சாபிரீன், பொறுமையாளர்களில் ஒருவராக என்னை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் என்று என்ன செய்கின்றார்கள், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொல்லுகின்றார்கள். அப்போது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் என்ன செய்கின்றார்கள், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை குப்பர படுக்க வைக்கின்றார்கள். அறுப்பதற்காக எத்தனைக்கின்றார்கள். அல்லாஹு தாலா ஒரு ஆட்டை வழங்கினான் என்ற செய்தியை குர்ஆன்ல அல்லாஹு தாலா சொல்லி காட்டுகின்றான். இந்த இடத்துல ஒரு தகவலுக்காக ஒரு சில செய்திகளை சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்றேன். சில மக்கள் இந்த சம்பவத்தோடு நிறைய கட்டுக்கதைகளை என்ன செய்கின்றார்கள், எழுதி வைத்திருப்பதை அல்லது தங்களுடைய உரைகளில் சொல்வதை என்ன செய்கின்றோம், பார்க்கின்றோம். அதாவது இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அறுப்பதற்காக கத்தியை எடுத்து கழுத்திலே வைத்து அறுக்கின்றார்கள். ஆனால் அந்த கத்தி அறுபடவில்லை. அந்த கத்தியை தூக்கி ஒரு பாறையில தூக்கி போடுறாங்க, அந்த பாறை இரண்டாக பிளந்தது. அந்த மாதிரி நிறைய கட்டுக்கதைகளை என்ன செய்கின்றார்கள், இந்த சம்பவத்தோடு சொல்லுவதை நாம் என்ன செய்கின்றோம், பார்க்கின்றோம். அதெல்லாம் பொய்யான தகவல்கள் என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும். சரியா? அப்போ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அறுப்பதற்காக முயற்சி செய்யும் போது அல்லாஹு தாலா ஒரு ஆட்டை வழங்கினான் என்ற ஒரு செய்தியை திருமறை குர்ஆனின் மூலம் நாம் அறிந்து கொள்கின்றோம். இந்த சந்திப்பு முதலாவதாக நடந்த ஒரு சந்திப்பு. இரண்டாவது சந்திப்பு எப்போது நடைபெறுகின்றது என்று சொன்னால், அதாவது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இரண்டாவது முறையாக இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சந்திப்பதற்காக வருகின்றார்கள். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஜுருஹும் என்கின்ற அந்த கோத்திரத்தாரிடம் அரபு மொழியை கற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இருந்தார்கள். அந்த ஜுருஹும் கோத்திரத்திலேயே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த மக்கள் எப்படி பார்க்கறாங்கன்னா, ஒரு நல்ல ஒழுக்கமான நற்பண்புகளுடைய ஒரு நல்ல ஒரு இளைஞனாக என்ன செய்கின்றார்கள், அந்த ஜுருஹும் மக்கள் பார்க்கின்றார்கள். இப்படி பார்த்த உடனேயே இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அந்த ஜுருஹும் வம்சத்திலிருந்தே ஒரு பெண்ணை என்ன செய்கின்றார்கள், திருமணம் முடித்து வைக்கின்றார்கள். சரியா? இதற்கு பிறகுதான் அந்த ஹாஜரா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த
திருமணத்திற்கு பிறகுதான் மரணம் அடைகின்றார்கள் என்ற செய்தியை நாம் செய்கின்றோம், புகாரில பார்க்கின்றோம். கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த மனைவி, அதாவது இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் திருமணம் முடித்த பிறகு மனைவி, அதாவது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய மனைவி ஹாஜரா அவர்கள் இறந்த பிறகு, மரணித்த பிறகு மீண்டும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன செய்கின்றார்கள், இரண்டாவது முறையாக மகனை சந்திப்பதற்காக என்ன செய்கின்றார்கள், மக்காவுக்கு வருகின்றார்கள். தன்னுடைய மனைவி இறந்த அந்த செய்தியை என்ன செய்கின்றார்கள், தெரிந்து கொள்கின்றார்கள். அப்படி மகனை பார்ப்பதற்காக வரும்போது அங்கே இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வீட்டில் இல்லை. இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய மனைவியிடம், அதாவது ஜுருஹும் கோத்திரத்திலிருந்து திருமணம் முடிக்கப்பட்ட அந்த மனைவியிடம் கேட்கின்றார்கள், உங்களுடைய வாழ்க்கை நிலைகள் எப்படி இருக்கின்றது, உங்களுடைய வாழ்க்கை நிலை எப்படி இருக்கின்றது அப்படின்னு கேட்கும்போது அந்த பெண்மணி, இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமுடைய அந்த பெண்மணி சொல்றாங்க, நஹ்னு பிஷர்ரின், நாங்க ரொம்ப கஷ்டத்துல இருக்கிறோம், நாங்க ரொம்ப துன்பத்தில் இருக்கிறோம். நஹ்னு ஃபி லைகின் வஷித்தத்தின், எங்களுடைய வாழ்க்கை ரொம்ப நெருக்கடியானதாக இருக்குது அப்படின்னு சொல்லி தங்களுடைய கஷ்டத்தை பத்தி முறையிடுறாங்க. உடனே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்றாங்க, ஃபைதா ஜாஅக ஸௌஜுகி ஃபக்ரஇ அலைஹி அஸ்ஸலாம், அதாவது உன்னுடைய கணவர் வந்தால், வருகை தந்தால் என்னுடைய சலாத்தை அவருக்கு நீ எத்தி வைக்க வேண்டும். அதே போன்று வகூலி லஹு, அவருக்கு நீ சொல்ல வேண்டும், அதாவது இந்த வாசலினுடைய நிலப்படியை, இந்த வாசலினுடைய அந்த படியை மாற்றி அமைக்கும்படி நீ அவரிடம் சொல்ல வேண்டும், வாசல் நிலையை மாற்றும்படி நீ அவரிடம் சொல்ல வேண்டும் என்று என்ன செய்கின்றார்கள், சொல்லுகின்றார்கள். உடனே இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அதுக்கு பிறகு சொல்லிக்கிட்டு போயிடுறாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் திரும்ப வராங்க. இப்படி வந்த உடனேயே அவங்க ஒரு மனிதர் வந்து சென்ற ஒரு அசரை, ஒரு அடையாளத்தை என்ன செய்யறாங்க, பாக்குறாங்க. அப்ப கேட்கறாங்க, யாராவது வந்து சென்றார்களா அப்படின்னு தன்னுடைய மனைவியிடம் கேட்கிறார்கள். அப்ப அந்த மனைவியானவள் சொல்றா, ஆமா, ஜா அனா ஷேகுன் கதா வ கதா, இப்படி ஒரு தோற்றத்தில் ஒரு மனிதர் வந்தாரு. ஃபஸஅலனா அன்க, உங்களை பற்றி விசாரித்தார்கள், நான் அவர்களிடம் சொன்னேன். வஸஅலனி கைஃப ஐஷுனா, நம்முடைய வாழ்க்கை நிலையை பற்றி அவர்கள் விசாரித்தார்கள். ஃபஅக்பர்துஹு அன்னா ஃபி ஜஹ்தின் வ ஷித்தத்தின், நாங்க மிகவும் கஷ்டமாக இருக்கின்றோம், எங்களுடைய வாழ்க்கை மிகவும் நெருக்கடியாக இருக்கின்றது என்று நான் அவங்களுக்கு சொன்னேன் அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாங்க, இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள்ட்ட அந்த மனிதர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்ததையும் வந்தவரிடம் நான் இந்த மாதிரியான தகவல்களை எல்லாம் சொன்னேன் என்ற செய்தியையும் என்ன செய்கின்றார்கள், சொல்லுகின்றார்கள். சொன்ன உடனேயே இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவங்க கேட்கறாங்க, ஃபஹல் அவுசாகி பிஷைஇன், உங்களுக்கு ஏதாவது அவங்க வசியத் செய்தாங்களா அப்படின்னு, ஏதாவது சொன்னாங்களா, உபதேசம் சொன்னார்களா அப்படின்னு. உடனே இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமுடைய மனைவி சொல்றாங்க, காலத் நாம், ஆமாம், அமரனி அன் அக்ரா அலைக்கு சலாம், உங்களுக்கு சலாம் சொல்லும்படி அவர்கள் சொன்னார்கள். அதே போன்று கய்யிர் அதபத பாபிக்க, உன்னுடைய வாசல் படியை நீ மாற்றிவிடு என்று உங்களிடம் சொல்ல சொன்னார்கள் அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாங்க, சொல்றாங்க. உடனே இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்கின்றார்கள், அதாவது அந்த அவர் என்ன சொல்லி இருக்கின்றார் என்று சொன்னால், காலதாக்கி அபி, என்னுடைய தந்தை, வகது அமரனி அன் உஃபாரிகி, உன்னை பிரித்து விடும்படி என்னுடைய தந்தை எனக்கு என்ன செய்கின்றார், உபதேசம் செய்திருக்கின்றார். அதனால ஃபதல்லகஹா, அந்த மனைவியை என்ன செய்கின்றார்கள், தலாக் விடுகின்றார்கள். வதஸவ்வஜ மின்ஹும் உக்ரா, அதே ஜுருஹும் கோத்திரத்திலிருந்து இன்னொரு பெண்ணை என்ன செய்கின்றார், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் திருமணம் செய்கின்றார்கள் என்ற ஒரு செய்தியை நாம் என்ன செய்கின்றோம், பார்க்கின்றோம். அதற்கு பிறகு கொஞ்ச நாள் என்ன செய்கின்றார்கள், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த மனைவியோடு வாழுகின்றார்கள். இரண்டாவது முறையாகவும் என்ன செய்கின்றார்கள், மூன்றாவது முறையாகவும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மீண்டும் வருகின்றார்கள். இப்படி மூன்றாவது முறை வரும்போதும் என்ன செய்யறாங்க, அதாவது இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அங்கே பார்க்கவில்லை, பெற்றுக்கொள்ளவில்லை. அதுக்கு பிறகு இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமுடைய மனைவியிடத்துல அவங்கள பத்தி கேட்கும்போது அந்த மனைவி சொன்னாங்க, அதாவது அவங்களுடைய வாழ்க்கை நிலையை பற்றி விசாரிக்கிறாங்க, உங்களுடைய வாழ்க்கை நிலை எப்படி இருக்கின்றது, உங்களுடைய வாழ்க்கையினுடைய தரம் எப்படி இருக்கின்றது என்று வாழ்க்கையை பற்றி விசாரிக்கும் போது அந்த பெண்மணி, அந்த இரண்டாவது முறையாக திருமணம் முடிக்கப்பட்ட இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமுடைய இரண்டாவது மனைவி, அவங்க சொல்றாங்க, அல்ஹம்துலில்லாஹ், நாங்க அல்லாஹுடைய மிகப்பெரிய கிருபையினால் நல்ல முறையில் அல்லாஹுடைய
அருளால் நாங்கள் நலமுடன் இருக்கின்றோம் என்று என்ன செய்கின்றார், பதிலளிக்கின்றார். இதை கேட்ட இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்தால் தன்னுடைய வீட்டு வாசல் நிலைப்படியை தக்க வைத்துக் கொள்ளட்டும் என்று நான் அவரிடம் கூறியதாக நீ சொல் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் திரும்ப வராங்க. வந்த உடனேயே இந்த மாதிரி வந்திருந்தாங்க, இந்த மாதிரி சொன்னாங்க. அப்போது அவர் உனக்கு என்ன வசியத் செய்தார் என்று கேட்கும்போது வாசலின் நிலைவை தக்க வைத்துக் கொள்ளட்டும் என்று வசியத் சொன்னார்கள். அப்ப இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், அவர்கள் சொன்னது உன்னைத்தான், அதாவது உன்னோடு சேர்ந்து வாழ்வதற்குத்தான் அவர் அப்படி சொல்லி இருக்கின்றார் என்று இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அதற்கு விளக்கம் சொல்கின்றார்கள். இது 3வது முறையாக இந்த சந்திப்பு என்ன செய்கின்றது, இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சந்திப்பதற்காக 3வது முறையாக வந்த ஒரு செய்தியை நாம் என்ன செய்கின்றோம், பார்க்கின்றோம். இதிலிருந்தும் நமக்கு சில பாடங்கள், படிப்பினைகள் என்ன செய்கின்றது, கிடைக்கின்றது. அதை அடுத்த வகுப்பில் இன்ஷா அல்லாஹ் நாம் தெரிந்து கொள்வோம்.